உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திரணவின் காலை உதய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய நமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் இன்றைய நற்சிந்தனையை பார்த்துவிட்டு பேசும் பேனா பகுதிக்குள் செல்லலாம். இன்றைய நற்சிந்தனையாக நாங்கள் தருவது இந்தியாவின் தேச தந்தை என அழைக்கப்பட்டவர், இந்தியாவின் சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு விடுதலை போராட்ட வீரர் மகாத்மா காந்திஜி அவர்கள் கூறிய ஒரு வசனம் தான் இன்றைய நற்சிந்தனையாக நாம் காலை உதய நிகழ்ச்சி தருகிறோம். அதாவது காந்திஜி கூறுகிறார், நேற்று அசாத்தியமாக இருந்தது, இன்று சாத்தியமாகும் அற்புதத்தை நாம் தினம்தோறும் காண்கிறோம். நேற்று அசாத்தியமாக இருந்தது, இன்று சாத்தியமாகும் அற்புதத்தை நாம் தினம்தோறும் காண்கிறோம். பாரிய விளக்கங்களூடாக அந்த வசனத்தை திசை திருப்பாது உங்களது சிந்தனைக்கு அந்த ஆழமான கருத்துடைய வசனத்தை விட்டுவிட்டு இன்றைய பேசும் பேனா பகுதிக்குள் செல்கிறோம். முதலில் தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது, பயங்கரவாதத்துடன் தொடர்புடையோர் இலங்கைக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் செயற்பாடு, உள்ளூர் சர்வதேச சட்டங்களால் நாட்டை பாதுகாப்பது அவசியம். ஆசிய ஆபிரிக்க சட்ட ஆலோசனை மாநாட்டில் ஜனாதிபதி என்ற ஜனாதிபதியின் கூற்று இன்றைய தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. அதேபோல் அங்கே மேலே புகைப்படம் ஒன்று பிரசுரமாகியுள்ளது. நேற்றைய தினம் கொழும்பில் ஆரம்பமான ஆசிய ஆபிரிக்க சட்ட ஆலோசனை அமைப்பின் 50வது வருடாந்த அமர்வின் போது அதன் அங்குரார்ப்பண நிகழ்விலே அந்த அமைப்பின் செயலாளர் முகமட் அவர்களுக்கு ஜனாதிபதி ஒரு நினைவு சின்னம் வழங்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அது அங்கே பிரசுரமாகியுள்ளது. மற்றும் ஒரு முதற்பக்க செய்தியாக தினகரனில் இடம்பெற்றுள்ளது, யாழ்குடாவில் எரிபொருள் பதுக்கல், செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்த முயற்சி என்ற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. அதாவது சில காலங்களுக்கு முன்னர் இருந்தது போன்று மீண்டும் யாழ்ப்பாணத்திலே நீண்ட வரிசையிலே மக்கள் எரிபொருளுக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார், யாழ்குடாவிலே எரிபொருள் பதுக்க நிகழ்வதாகவும் அங்கே எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்றும் அந்த கூட்டுத்தாபன அதிகாரி தெரிவித்ததாக அந்த செய்தி கூறுகின்றது. மற்றும் ஒரு செய்தியாக, சகல இனங்களினதும் கௌரவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அதிகார பகிர்வு, பேச்சில் முஸ்லிம்களுக்கும் பங்கு என்று பிரதமர் திமு ஜெயரட்ன அவர்களின் புகைப்படத்துடன் அந்த செய்தி வெளியாகியுள்ளது. மற்றும் ஒரு செய்தியாக, 70,000க்கும் அதிகமான கடிதங்கள் தேக்கம், உடன் விநியோகத்துக்கு அமைச்சர் ஜீவன் பணிப்பு என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. அதாவது 2 நாட்களாக தபால் திணைக்கள ஊழியர்கள் மேற்கொண்ட வேலைநிறுத்தத்தின் காரணமாக 70,000க்கும் அதிகமான தபால்கள் அங்கே நிலையத்திலே தேங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த எதிர்வரும் உயர்தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கும் மாணவர்களின் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளின் கடிதங்களும் அங்கே தேங்கியிருப்பதாகவும் உடனடியாக அவற்றை மேலதிக அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தி அனுப்பி வைக்குமாறு அமைச்சர் ஜீவன் பணித்திருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது. இனி நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது, பிரதான அரசியல் கட்சிகளுக்கிடையில் இணக்கம் ஏற்பட்ட பின்னரே தெரிவுக்குழு, இறுதி தீர்மானம் இதுவரை இல்லை என்கிறார் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன என்ற செய்தியை அங்கே வீரகேசரி பத்திரிகையிலே தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் பிரதான கட்சிகளுக்கு இடையில் இணக்கப்பாடு எட்டப்பட்ட பின்னரே பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைப்பது குறித்த பிரேரணையை அரசாங்கம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கும் என்று அந்த செய்தி விரிவடைந்து செல்கின்றது. மற்றும் ஒரு செய்தியாக அங்கே இடம்பெற்றுள்ளது, இறுதிப்போரில் இறந்த பொதுமக்களுக்கு ஆடி அமாவாசை என்று சிவாலயங்களில் ஆத்மசாந்தி பூஜை நடத்த ஏற்பாடு என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. அதாவது வன்னியில் இடம்பெற்ற இறுதிப் போரின் போது உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆத்மசாந்திக்காக எதிர்வரும் ஆடி அமாவாசை என்று சிவாலயங்களில் விளக்கேற்றி அஞ்சலி செலுத்துமாறு பிரார்த்தனை செய்யுமாறு ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரிலே அங்கே கல்வி பண்பாட்டலுவல்கள் விளையாட்டுத்துறை அமைச்சு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது. மற்றும் ஒரு செய்தியாக, 600 முன்னாள் போராளிகள் ஜூலை முதல் வாரத்தில் விடுதலை, ஆணையாளர் சுனந்த ரணசிங்க என்ற செய்தியும், தமிழ் கூட்டமைப்பும் ஏபிடிபியும் சுயநிர்ணய ஆட்சி அமைக்க சூழ்ச்சி, தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம் என்ற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. அதேபோல் மற்றும் ஒரு செய்தியாக, சர்வதேச மட்டத்துக்கு வளர்ந்துள்ள பயங்கரவாதம் நல்லிணக்கத்துடனான வாழ்வை சீர்குலைக்க முயற்சி, ஜனாதிபதி தெரிவிப்பு, கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை அவசியம் என்கிறார் என்று நேற்றைய மாநாட்டின் போது ஜனாதிபதி தெரிவித்த கருத்தும் அங்கே வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது. இனி நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக, அதாவது கடாஃபி பற்றிய செய்தி ஒன்று இடம்பெற்றுள்ளது. கடாஃபிக்கு போர்க்குற்ற நீதிமன்றம் கைதாணை, பொதுமக்கள் கொலைகள் சித்திரவதைகளுக்காக என்ற செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது. சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் லிபிய தலைவர் கடாவிக்கும் அவரின் மகன் செயிக் இஸ்லாம் கடாவிக்கும்
கைதாணை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக கொலைகளையும் சித்திரவதைகளையும் புரிந்ததற்காக அவர்களுக்கு அந்த தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கிறது. மற்றும் ஒரு செய்தியாக படுக்கைக்கு சென்ற குடும்பஸ்தர் மறுநாள் காலை சடலமாக மீட்பு என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. மன்னார் எமில் நகர் பகுதியிலே அந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அது மற்றும் ஒரு செய்தியாக தமிழர்களை திருப்பி அனுப்புவதை நிறுத்துமாறு பிரிட்டிஷ் பிரதமர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது. அதாவது இலங்கைக்கு தமிழர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவும் திருப்பி அனுப்பப்படும் தமிழர்களுக்கு என்ன நிலை இங்கே நேர்கிறது என்பதை அவதானிக்கும் முகமாகவும் அந்த புகலிடம் கோரும் தமிழர்களின் செயற்பாட்டு குழு என்ற அமைப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை பிரிட்டிஷ் பிரதமர் அலுவலகத்துக்கு முன் நேற்று ஏற்பாடு செய்து நடாத்தியிருந்ததாக அந்த செய்தி கூறுகின்றது. மற்றும் ஒரு செய்தியாக திருட்டு குற்றச்சாட்டில் இலங்கை சாரதி கைது என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. தனக்கு தொழில் வழங்கியவரிடமிருந்து 950,000 டிர்ஹாமை திருடியதாக இலங்கையைச் சேர்ந்த சாரதி ஒருவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது. இனி நாங்கள் சுடரொளி பத்திரிகையை பார்ப்போம். சுடரொளி பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றுள்ளது இனப்பிரச்சினை தீர்வு பற்றிய ஒரு செய்தி. இனப்பிரச்சினை தீர்வுக்கு அமல்படுத்த வேண்டிய 12 அதிகார ஆவணம் நாளை கூட்டமைப்பிடம் அரசு தரப்பு சமர்ப்பிக்கும் என்ற அந்த செய்தி கூறுகின்றது. இனப்பிரச்சினைக்கு தீர்வுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய மிக முக்கிய 12 அதிகாரங்கள் உட்பட எழுத்து மூல ஆவணம் ஒன்றை நாளை தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் அரசு சமர்ப்பிக்க உள்ளதாக கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் சுடரொளி பத்திரிகைக்கு தெரிவித்ததாக அந்த செய்தி கூறுகின்றது. அதாவது இன்றைய தினம் 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே இடம்பெறவுள்ளது. அதன் போது 51 அதிகாரங்கள் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியிருந்தது. அதன்படி 12 அதிகாரங்கள் தொடர்பான எழுத்து மூல ஆவணம் ஒன்றை அரசாங்கம் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சமர்ப்பிக்க எதிர்பார்ப்பதாக M.A. சுமந்திரன் சுடரொளிக்கு கருத்து தெரிவித்திருக்கின்றார். அதுபோல் மற்றொரு செய்தியாக முன்னாள் போராளிகள் 186 பேர் இம்முறை உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவர் என்ற செய்தியும் போரினால் இடம்பெயர்ந்தோர் இன்னும் முழுமையாக குடியமர்த்தப்படவில்லை. இலங்கை வந்து திரும்பிய குழு சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது. அதாவது இலங்கையிலே அண்மையிலே சென்னை மற்றும் மலேசியாவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்று என்பதை விட பொதுமக்கள் குழு ஒன்று இலங்கை வந்து சென்றது. அவர்கள் அந்த சென்னையிலே நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டின் போது தெரிவித்த கருத்துக்கள் அங்கே விவரமாக சுடரொளி பத்திரிகையிலே பிரசுரமாகியுள்ளன. அவைதான் இன்றைய தினம் வெளியாயிருக்கும் பத்திரிகைகளில் முதற் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய செய்திகள். இதோடு இன்றைய காலையுதய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய தினம் காலையுதய நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். நமது சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு www.adaderna.lk என்ற வலைத்தள முகவரிக்கு செல்லுங்கள். வணக்கம்.